வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், தோழிகள், சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழத்தை வச்சு அருமையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வாழைப்பழம், அதாவது இந்த சீசனில் மழைக்காலத்தில் வாழைப்பழம் அதிகமாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு வாழைப்பழம் கிடைக்கிற டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு சளியும் பிடிக்காது, ஒரு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை இதே மாதிரி நல்லா உரித்து ஃபஸ்ட்டு நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா வாழைப்பழமும் உரித்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு கப் அளவுனா கரெக்டாக இது 100 கிராம் மைதா மாவு. அதுக்கு அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மைதாவையும் சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் மைதா சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது ஒரு பிஞ்ச அளவுக்கு இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்க உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா மாவு சேர்த்துருங்க. அப்போ தான் நல்ல புஷ்ஷுன்னு வரும். அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு மாவை நம்ம இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவும் சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நல்லா திக்கான மாவாக, நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தண்ணியை தெளித்து விட்டு நல்லா திக்காக மாவை கரைச்சிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாவு நமக்கு நல்லா திக்காக இருக்குது. அப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்த வாழைப்பழத்தை இது மாதிரி நல்லா ஃபோர்க் வச்சு அதில் எடுத்து நல்லா டிப் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா படணும். பாருங்கள், வாழைப்பழத்தில் நல்ல மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா ஒரு 5 ரஸ்க்கை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வாழைப்பழத்தில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா ரோல் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டி பிடிச்சிரும் வாழைப்பழத்தில். பாருங்கள், இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் எல்லாத்தையும். இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஒட்டி இருக்குது. எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்கணுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ கட்லெட்டை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். தீ கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு வேக விடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வெந்துருங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி திருப்பி விடணுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா சைடும் ஒரே கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். பாருங்கள், 2 சைடும் நம்ம நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டதுனால நமக்கு இந்த கலர் நல்லா கிடச்சிருக்கு. நல்ல பொன்னிறமான கலர். இப்போது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு அருமையான கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் வடை, பஜ்ஜி, போண்டா அப்படின்னு சுட்டு எப்போவுமே சாப்பிட்ருப்போம். ஒரு முறை இதே மாதிரி வாழைப்பழ கட்லெட் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ.